நார்த் வெஸ்ட் பசிபிக் ரீஜனோட கோஸ்டல் சைடில் சாலிஸ் சமூகத்தை சேர்ந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தது தான் இப்போ அழிஞ்சு போன உள்ளி டாக்ஸ். இந்த டாக் பிரீடு அதோட திக் அண்டர் கோட்ஸ்க்காகவும் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காகவும் ரொம்பவே மதிப்புமிக்க உயிரினமாக பார்க்கப்பட்டுச்சு. ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ரொம்பவே பாதுகாப்பாக கவனமாக அந்த நாய் இனத்தோட இனப்பெருக்கத்தை நிர்வகிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த மக்கள். குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் அந்த நாயை வளர்க்குறவங்க அதை பார்த்ததா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த இனம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அது தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ ஆர் வாட்சிங் இட்ஸ் மீ மால்வின். டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளி டாக்ஸ் அந்த நாயை கவனமாக பார்த்துக்கிட்டதே செம்மறியாட்டை போல் வெட்டி சாலிஸ் நெசவாளர்களால் பிளாங்கெட்ஸும் சடங்கு ஆன்மீக வழிபாட்டுக்கு உபயோகப்படுற வேறு சில பொருட்கள் செய்ய பயன்படுத்ததான். மிட் 19th செஞ்சுரி சமயங்களில் ஒரு காலத்தில் செலுத்தோங்கிய டாக் வுல் வீவிங் ட்ரெடிஷன் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்படியே 20th செஞ்சுரி ஸ்டார்டிங்கில் அந்த நாய் இனமே மறைஞ்சு போச்சு. 2021 ஆட்ரே லின்னுங்கிற ஆராய்ச்சியாளர் ஸ்மித்சோனியன் கலெக்ஷன்ஸ் புரட்டிட்டு இருக்கும்போது அந்த கலெக்ஷன்ஸில் 1859 இறந்து போன மட்டனுங்கிற உல்டாக் தோல் இருக்கிறத பார்த்து அதோட ஜெனடிக்ஸ் பற்றின விவரம் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் ஸ்மித்சோனியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் லோகன் கிஸ்லரோட சேர்ந்து ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணார். கூடவே கோஷ் சாலிஸ் சமூகத்தை சேர்ந்த பல பேர் இருந்தாங்க. அதில் வயசானவங்க, உல்டாக் பற்றின அறிவு இருந்தவங்க, மாஸ்டர் வீவர்ஸ்னு கோஷ் சாலிஸ் சொசைட்டியில் உல்டாக்ஸ் எப்படிப்பட்ட பங்கு வச்சுருந்துச்சுன்னு பல விஷயங்களை தெளிவுபடுத்தினாங்க. மட்டனோட தோலை வச்சு லின் கிஸ்லர் அவங்க கலீக்ஸ் எல்லாமே உல்டாக்ஸோட ஜெனடிக் ஸ்ட்ரக்சரை பழங்காலத்தில் இருந்த நாய் இனத்தோடவும் மாடர்ன் டாக் ப்ரீட்ஸோடவும் கம்பேர் பண்ணாங்க. உல்டாக் டயட்டை ஐடென்டிஃபை பண்ண கெமிக்கல் சிக்னேச்சர் டெக்னிக்கான ஐசோடோப் முறையை உபயோகப்படுத்தினாங்க. இந்த ஆராய்ச்சி மூலமாக 5000 இயர்ஸ் முன்ன வர உல்டாக்ஸ் இனம் மற்ற நாய் இனத்தை விட மாறுபட்டதாக சொல்லப்படுது. அந்த சமயத்துக்கான ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூ ஃபவுண்ட்லேண்ட், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்த ப்ரீ கலோனியல் டாக்ஸோட மரபணு உல்டாகோட மரபணு கூட ஒத்து போனதாக சொல்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறத வச்சு பார்த்தோன்னா மட்டனோட 85% வம்சாவளி ப்ரீ கலோனியல் டாக்ஸோட சேர்ந்ததாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த பழங்கால வம்சாவளி ஆச்சரியம் அளிக்கிறதா இருக்குது. ஏன்னா யூரோப்பியன் டாக் பிரீட்ஸ் அறிமுகப்படுத்தி பல டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் தான் மட்டன் வாழ்ந்துருக்கு. இது மூலமாக கோஷ் சாலிஸ் சமூகம் ரொம்ப நல்ல முறையில் உல்டாக்ஸோட தனித்துவமான மரபணு அமைப்பை இந்த இனம் அழியறதுக்கு முன்னாடி வர பராமரித்து வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. மொத்தத்தில் அந்த குழு மட்டனோட ஜெனடிக் ஸ்ட்ரக்சரில் இருந்து 11,000 ஜீன்ஸ்க்கும் மேலே ஆராய்ச்சி செஞ்சு எப்படி உல்டாக்ஸோட முடி ஃப்ளஃபியாக உள்ளன் ஃபைபர்ஸ் மாதிரி சேர்த்து யான் தயாரிக்க போதுமானதாக இருக்குன்னு ஆய்வுகளை செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமாக 28 ஜீன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதில் ஹேர் க்ரோத்துக்கும் ஃபாலிக்கல் ரீஜெனரேஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்களில் உள்ளி ஹேர் ஏற்படுத்துகிற ஒரு வகையான ஃபினோடைப் ஜீனும் அதில் இருந்ததாக சொல்லப்படுது. மற்ற நாய் இனத்தில் கேர்லி ஹேர் உருவாக்குற ஜீன்ஸும் அதில் இருந்ததாக சொல்லப்படுது. உள்ளி மேமட்ஸில் கூட இந்த மாதிரியான ஜீன்ஸ் செயல்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் மட்டனோட ஜெனட்டிக்ஸில் இருந்து அதோட அழிவுக்கான காரணம் என்னென்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு விளங்கலை. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்லேருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அங்கே ஆக்கிரமிச்சதுக்கப்புறம் அவங்களோட கலோனியல் பாலிசிஸ்னால கல்ச்சுரல் ஜெனோசைட், பாப்புலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ்ட் அசிமுலேஷன்னு கட்டாய ஒருங்கிணைப்பு முறை எல்லாமே அங்கே தொடங்கினதுக்கப்புறம் புது புது நோயெல்லாம் வர ஆரம்பிச்சதுலையும் உள்ளி டாக்ஸ் பராமரிக்கிறது ரொம்ப கடினமாகவோ தடை செய்யப்பட்டதாகவும் மாறி இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ரொம்பவே கவனமாக பராமரிக்கப்பட்டு வந்த இடம் கடைசி காலங்களில் சில தலைமுறையிலேயே இழந்துருச்சு. அது காணாமல் போயிருந்தாலும் உள்ளி டாக்ஸ் கோஷ் சாலிஸ் சமூகத்தை சேர்ந்தவங்களோட நினைவில் இன்னும் இருக்கிறதா சொல்லப்படுது. தன்னோட சமூகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் எப்படியும் சில பல விஷயங்கள் உல்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வாஷிங்டனில் உள்ள ஸ்கோகோமிஷ் டுவானா கோஷ் சாலிஸ் சமூகத்தை சேர்ந்த மைக்கேல் பாவல்னு ஒரு வயசானவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஆய்வுக்கு அப்புறம் அதை பற்றி முழு புரிதல் கிடைச்ச மாதிரி உணர்ந்ததை அவர் சொல்கிறாரு. உள்ளன் கிளாத்னாலே அல்ல உள்ளேருந்து தயாரிக்கிற மற்ற எந்த மெட்டீரியல்ஸாக இருந்தாலும் ஆடுகள்ல இருந்து தான் தயாரிக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாய் இனத்துலேருந்து அது தயாரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி உள்ளன் ஹேர்ஸோட நாய் இனமும் வாழ்ந்துக்கிட்டு இருந்து தெரிஞ்சுக்கிறதே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. உங்களுக்கு இந்த தகவல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.